ஓட்டப்பிடாரம் 360 நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஓட்டப்பிடாரம் 360ல ஓட்டப்பிடாரம் வளர்ச்சிக்காகவும் நம்ம தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஓட்டப்பிடாரம் மக்களோட சிந்தனைகள், அவங்களோட திறமைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இனிமேல் ஒவ்வொரு செக்மெண்ட்ல ஓட்டப்பிடாரம் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல நம்ம இன்னும் பார்க்க போறோம். இன்னைக்கு அப்படி நம்ம பார்க்க வந்த ஒரு நபர் தான் திரு சரவணன் அவர்கள். வாங்க, அண்ணனோட கருத்துக்கள் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். நான் எந்த வீடியோவிலும் எந்த நியூஸ்லையும் நான் வந்தது கிடையாது. ஆனால் பொதுமக்களின் கருத்துக்காகவே நான் இந்த சேனலுக்கு வந்துள்ளேன். என்னவென்றால், பொதுமக்கள், இளைஞர்கள், முக்கியமாக பெண்கள் இந்த போதையால் ஒயின் ஷாப்பு போதையால் ரொம்ப கஷ்டப்பட்டு வருகிறார்கள். அதனால் தான் என்னுடைய சிந்தனையை பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். ஏனெனில் ஒரு மனிதன் ஒரு மாடு வளர்க்கிறான் என்றால், அது முக்கியமாக எருமாடு. அந்த எருமாட்டை வளர்த்தால் அந்த மாடு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும் பொழுது அந்த வயசுலே மூக்கிலே ஒரு சரடு குத்துகிறோம். அந்த சரடு மூலியமாகத்தான் மனிதன் கண்ட்ரோலுக்கு அந்த மாடு வருகிறது. அது சரடு போடவில்லை என்றால் இங்கே எவ்வளவு பெரிய வடத்தை போட்டு கட்டினாலும் அந்த மாடு போன போக்கிலே தான் மனுஷன் போக வேண்டியிருக்கு. அதே போலத்தான் இந்த ஒயின் ஷாப்பில் உள்ள சரக்கு, கண்ணுக்கெற்ற தூரங்கள் எல்லாம் சரக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை நான் மூடுங்கள் என்று சொல்லவில்லை. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இளைஞர்களை காப்பாற்ற, பெண்கள் காப்பாற்ற, பெற்றோர்களின் கண்ணீரை துடைப்பதற்காக நான் வைக்கிற இந்த கோரிக்கை. குறிப்பிட்ட வயசுல சரக்கடிக்கும் முன்பு நீங்க சொல்கிறீர்கள். ஆனால் அது நடைமுறைக்கு எங்க வருகிறது? அதனால் 16 வயசுல படிக்கும் வயசு வரை குடிக்காமல் யாரும் இருக்க முடியாத அளவுக்கு இந்த கலாச்சாரம் போய்கொண்டு இருக்கிறது. நாட்டுக்குள்ளே பொதுமக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு ஆதார் கார்டு மூலியமாக நீங்கள் துல்லியமாக சொல்லப்படுகிறது இந்த அரசாங்கம். ஆனால் எத்தனை மக்கள் குடிக்கிறார்கள்? ஒவ்வொரு குடும்பத்திலும் யார் யார் குடிக்கிறார்கள் உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு இளைஞர்கள் இந்த வீட்டில் இத்தனை குடியாரர்கள் இருக்கிறார்கள் உங்களால் சொல்ல முடியுமா? அதற்குத்தான் என்னுடைய கருத்தில் உள்ள முற்றுப்புள்ளியை நான் வைக்கிறேன். ஆதார் கார்டு போடுகிறீர்கள், பேங்கிலே பணம் எடுப்பதற்கு ஒரு நாளைக்கு இத்தனை முறைதான் பணம் எடுக்க முடியும் என்று நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலியமாக காட்டுகிறீர்கள். அதுக்கு மேல் பணம் எடுப்பதில்லை. ரேஷனிலே அரிசி வாங்குகிறோம், மாசத்தில் ஒரு முறைதான் அரிசி வாங்க முடியும் என்று அதை ரேக மூலியமாக நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். ஆனா அதுக்கு பிறகு மனிதன் உணவு சாப்பிடுவதற்குள்ள உணவுகளை நீங்கள் மாசத்தில் ஒரு முறைதான் வாங்கப்படும் என்று சட்டத்தில் நீங்க போட்டு அது ஒரு முறை ரேக வச்சாத்தான் அந்த அரிசி கொடுக்கப்படுகிறது. அப்படி வரும் பட்சத்தில் நீங்க ஒயின் ஷாப்பை மட்டும் அவுத்துவிட்ட மாடு போல் சின்ன இளைஞர்கள் குடின்னு குடித்து நாசமாகி கொள்கிறார்கள். ஒரு கொத்த வேலைக்கு போகிற மனிதன் ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கி வருகிறான். அந்த 800 ரூபாய் சம்பளம் வாங்கி வரும்போதே ஒரு கோட்டரை குடிப்போம் என்று உள்ள போகிறான். உள்ள போகும்பொழுது அவன் மேலும் குடித்து வீட்டுக்கு ஒரு பைசா கொண்டு சேர்க்க முடியாமல் அவன் அந்த குடியிலே அந்த சம்பளத்தை போட்டு விடுகிறான். அப்படி போடும் பொழுது அவன் வீட்டுக்கு எந்த பைசாவே கொண்டு போவான். அதனால்தான் குடிப்பதற்கு கட்டாயமாக ஒரு ஸ்மார்ட் கார்டு என்று ஒன்றை கொண்டு வர வேண்டும். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 1 கோட்டரோ 2 கோட்டரோ அது கவர்மெண்டே நீங்க தீர்மானம் கொள்ளுங்கள். ஆனா அந்த கோட்டர் குடிப்பதற்கு அந்த கார்டு இருந்தால் நீங்கள் ரேஷன் கடையில என்ன சிஸ்டத்தை கொண்டு வரீங்களோ அந்த சிஸ்டத்து மூலியமாவே ரேகை வைத்து இத்தனை வயசுக்கு பிறகு, இந்த வயசு ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு பள்ளிக்கூடம் போகிறான். நாங்க 10 பிள்ளைகள் 15 பிள்ளைகள் முந்தி மாதிரி பெற்று வைப்பதில்லை. ஒரு குழந்தையோடு நிற்கிறோம். அப்ப அந்த ஒரு குழந்தை போய் வருவதற்கு இந்த ஸ்மார்ட் கார்டு ஒன்று நீங்கள் கொண்டு வந்தால், என் குழந்தையின் கார்டு என் பெற்றோர்களிடம் இருக்கு என்றால் அவன் எந்த மூலையிலும் போய் சரக்கு அடிக்க முடியாது, குடிக்க முடியாது. ஒரு கணவன் கூட எங்கேயும் போய் குடிக்க முடியாது. அந்த ஸ்மார்ட் கார்டை ஒரு வீட்டில் வைத்துவிட்டு போனால் அவன் எங்க போனாலும் குடிக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஸ்மார்ட் கார்டு மூலியமாகத்தான் குடிக்கும் என்று ரேஷன் கடையிலே ரேகை வைத்து ஸ்மார்ட் கார்டை காட்டி ரேகை வைத்து இந்த ரேஷன் கடையில் உள்ள சிஸ்டத்தை கொண்டு வந்தால் அவன் எங்கு போனாலும் குடிக்காமல் வருவான் என்று வீட்டில் உள்ளவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். இதனால் இந்த கார்டு மூலியமாக குடிக்கிறதால் கள்ள மார்க்கெட்டில் இந்த ஒயின் ஷாப்பு பாட்டல்கள் விற்கப்படாது. என்னவென்றால் இந்த பாட்டல் மூலியமாக ஒவ்வொருவன் வாங்கும் பாட்டலும் கவர்மெண்ட்டுக்கு ரேகை மூலியமாக போகும்பொழுது ஒரு நாளைக்கு இத்தனை குடிமகன் தான் குடித்திருக்கிறான் என்று வரும். ஆனால் அந்த பாட்டல் விற்பனைக்கு செல்வதற்கு ரொம்ப முற்றிலும் தடையாக வருகிறது. என்னவென்றால் அவன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு போறது நின்று போகும். அப்படி என்றால் லீவ் என்று ஒயின் ஷாப் லீவ் என்று பிளாக்கில் சரக்கு ஓடாது, மிச்ச சரக்கு கடையில தான் இருக்கும். அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த குடிக்கு நீங்க காரணமாக ஸ்மார்ட் கார்டு மூலியமாக கொண்டு வர வேண்டும்.
எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ குழந்தைகள், கல்யாணம் முடிந்தவர்கள் விதவையாக இதில் அதிகமாகி வருகிறார்கள். நீங்கள் ஒரு கோட்டர், ஒரு கோட்டோ 2 கோட்டோ, ஒரு கோட்டர் ஒரு நாளைக்கு அந்த கார்டு ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் ஆகும் என்று நீங்கள் கொண்டு வர வேண்டும். மறுதேரம் அந்த ஒயின் ஷாப்ல போய் இந்த கார்டை வைத்தால் கூட பணம் அந்த ஒயின் ஷாப்ல பாட்டில் கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் ஒரு 2 கோட்டர் ஒரு மனிதருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள் என்றால் ஒரு கோட்டர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் அந்த போதைக்குள்ளே மனிதர் இருப்பான். அதனால் ஒரு 6 மணிக்கு ஒரு நேரம் தான் அந்த கோட்டருக்கு கொடுக்கப்படும் என்று நீங்க ஸ்மார்ட் கார்டு மூலியமாக அதுல சிஸ்டத்தை கொண்டு வாருங்கள். அப்படி சிஸ்டத்தை கொண்டு வரும் பொழுது மனிதன் வேலைக்கு போய் 6 மணிக்கு தான் வருவான். அப்ப ஒரு பாட்டில் தான் வாங்க முடியும். அதுக்கு அடுத்து 6 மணி டைம் முடிஞ்சிடும், 10 மணிக்கு ஒயின் ஷாப் அடைச்சிட்டு போயிடுவான். இல்லை காலையிலே ஒரு கோட்டை குடிக்கான் என்றால் அதுல இருந்து ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு கோட்டரை வாங்க முடியும். அதுக்குள்ள இவன் போதை தெளிந்து விடும், மனிதனாக மாறி விடுவான். அதுக்கு பிறகு அவன் குடிக்கிறதும் குடிக்காதும் அவனுடைய விருப்பம். ஆனால் அந்த போதையிலே மனுஷன் வாழ முடியாது. எத்தனையோ பேர் மனிதர்கள் குடிக்காதன்னு சொன்னால் கேட்பதில்லை. ஆனால் ஏன் குடிக்கிறார்கள் என்று அவருக்கே தெரியாமல் நான் திருந்த வேண்டும் என்று நினைச்சு இருப்பவனே திருந்துவதற்கு ஒரு சான்ஸே இல்லாமல் போகிறது. குடிக்கிறது நாம் குடும்பத்தை அனுசரித்து நாம் உலக நாளும் கஷ்டப்பட்டு இப்படி வீணாகி போயுள்ளது. ஆனால் இனிமேலாவது திருந்தும் என்று நினைக்கும் பொழுது அந்த சம்பளம் கொண்டு வரும் போதே அந்த ஒயின் ஷாப் போய்விடுகிறான். அப்படி என்றால் நீங்க திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறீர்களோ இல்லையோ, இந்த மனிதர்களின் கவனத்தில் கொண்டு முதலில் இந்த கார்டு மூலியமாக குடியை கொண்டு வாருங்கள். அந்த கார்டும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெண்களுக்கு வயசை காட்டுகிறீர்கள். ஒரு 21 வயசுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சுட்டான்னா அவனை தூக்கி உள்ள ஓடுங்கிறது சட்டம் சொல்லுகிறது. ஆனால் எதுக்காக அப்போ அந்த ஒரு பையன் 12 முடிக்கும் போது 17 வயசு, அப்ப காலேஜ் முடிக்கும் போது 21 வயசு. அந்த 21 வயசு வரைக்கும் அந்த ஒயின் ஷாப்ல 21 வயசுக்கு பிறகு உள்ளவன் தான் அந்த ஒயின் ஷாப் பக்கம் போகணும் என்று நினைத்தால் அப்ப அந்த ஸ்மார்ட் கார்டு தான் பேசும். இல்லை என்றால் அவ இஷ்டத்துக்கு வாங்கி குடித்து கொண்டு இளைஞர்களின் கலாச்சாரம் மாறிக்கொண்டே போகிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைத்து இளைஞர்களும் அனைத்து பெண்களும் முதலில் தாய்மார்களும், பெண்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள். எந்த வருங்காலத்தில் ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட மனிதன் வாழ்கிறான் என்றால் அது அதிசயமாக போய்விடும். ஏனென்றால் 100 வயசு வரைக்கும் நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்ம கண்ணு முன்னால இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இளைஞர்கள் குடியால் சாவதை பார்த்து அவர்களே நொந்து நூலாகி போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பெற்றோர்கள் தாய் தாப்பன் வந்து பிள்ளைகளை கண்டு அரண்டு போய் வாழவா சாவ என்று தாய் தாப்பன் நினைத்து கொண்டு இருக்கிறான். ஏனென்றால் இந்த பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்கிறது இந்த கலாச்சாரம். அதனால் இந்த மாடுக்கு சரடு போடுவது போல் குடிக்கும் ஒரு சரடாக நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் பார்த்து இதை எல்லாருக்கும் அனுப்புங்கள். எங்களுக்கு லைக்கோ நான் ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு பேர் எடுக்கவோ இதை நான் போடவில்லை. மக்களின் கருத்தை கொண்டு எந்த ஒரு அரசு வருகின்ற முதலமைச்சர், வருகின்ற கலெக்டர், இவர்கள் எல்லாம் இனிமேல் தான் கண்ட்ரோலுக்கு வருகிறார்கள். நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பேசியிருந்தால் அரசியல் பின்னணியில் பேசியிருக்கான் என்று சொல்வார்கள். அதனால் தான் இந்த நேரத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அமைப்புகளும் இல்லை. இனிமேல் தான் முதலமைச்சர் வரப்போகிறார், இனிமேல் தான் எம்எல்ஏ வரப்போகிறார்கள். அதனால் இந்த வீடியோவை எல்லாரும் அனுப்புங்கள். அனுப்பினால்தான் இந்த கவனத்தை, இந்த வீடியோவின் கவனம் முதலமைச்சர் வரைக்கும் போய் இந்த பேட்டியை பார்த்து அவர்கள் இந்த ஸ்மார்ட் கார்டு மூலியமாக சரக்கு குடிக்க வைப்பதை அவர்கள் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் வருங்காலத்தில் படிப்பதற்கு கூட யாரும் போக மாட்டார்கள். குடித்தே அவர்கள் வாழ்க்கை நாசமாக போய்விடும். இருக்கின்றவர்களும் நொந்து வாழ்க்கை போய்விடும். அதனால் நான் உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய பேட்டியை கண்டு உங்களிடம் எத்தனை பேருக்கு இந்த வீடியோவை அனுப்புவீர்களோ அனுப்புங்கள். அப்பொழுது ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏ, நல்ல ஒரு அமைச்சர் இதை பார்க்கும் பொழுது அங்கே சட்டசபையில் பேசப்படும். சட்டசபையில் பேசும் பொழுது குடிப்பவர்களுக்கு ஒரு விடிகாலம் வரும் என்று நான் அதையும் பேச என் மனசுக்குள் தோணுகிறது. ஆனால் பேச வாய்ப்பு இல்லாமல் நான் நிற்கிறேன். அடுத்து இந்த வீடியோ மூலியமாக பொதுமக்களுக்கு நன்மை வந்தால் அடுத்தும் இந்த சேனலில் வருவேன். ஓட்டப்படாரம் T60 சேனலுக்கு என்னை பேச அழைத்து எனக்கும் நேரத்தை ஒதுக்கியதற்காக உங்களுக்கு மிகுந்த நன்றி என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனோட பேச்சு எல்லாமே கேட்டிருப்பீங்க. இதே போல உங்களோட சிந்தனையும் நான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா நம்ம சேனல் அதுக்கு கண்டிப்பா உதவும். இதே போல உங்க எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.